Hello my dear students. Today we are going to discuss about the zoophily. Zoophily. Pollination by the animals is called zoophily. Pollination by animals is called zoophily. So, the flowers are said to be zoophilous flowers. What are the animals which are involved in the pollination? It is a very big question. There are so many organisms, including the human, in the animals category, but we are going to discuss very few, and it is frequently doing the pollination. விலங்குகள் மூலமாக மகரந்த சேர்க்கை. இப்போ அந்த தாவரங்கள்ல இருக்கிற மலர்களுக்கு விலங்கு மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் அப்படின்னு பேர். மனிதனை சேர்த்து பல உயிரினங்கள் விலங்குகள் கேட்டகரியில் அந்த மகரந்த சேர்க்கையை செய்ய முடியும். ஆனால் நாம் சில உயிரினங்களை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் மெஜாரிட்டியாக இருக்கிற அனிமல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, பேர்ட்ஸ் பறவைகள், பேட்ஸ் வௌவால், ஸ்னைல் நத்தை, இன்செக்ட்ஸ் பூச்சிகள். ஸோ இதில் இந்த பூச்சிகள் அப்படின்னு சொன்ன உடனே நாம் எல்லா பூச்சிகளும் உண்டா அப்படின்னா பெரும்பான்மையான பூச்சிகள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த அனிமல்ஸ் மட்டும்தான் ஜூவோஃபிலில இருக்கா அப்படின்னு கேட்டா இது போக நிறைய இருக்கு. பிரைமேட்ஸ், லிமோர் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள். ரெப்டைல்ஸ் ஊர்வன. இந்த ஊர்வனில் லிசார்ட், ஜெக்கோ லிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓனான் வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம். இது போக நமக்கு வேற ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமா? உங்களால் ஏதாவது திங்க் பண்ண முடியுதா? இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நாம இதை மட்டும் மேஜரா வச்சு பார்த்துக்கலாம். ஸோ the pollinators in the zoophily may be birds, bats, snails, insects. இது போகையும் நாம என்ன சொல்றோம், இந்த அனிமல்ஸ்லாம் இந்த லிமர்னு சொல்ற அந்த பிரைமேட்ஸ் கேட்டகரி. ஓகே, தென் ரெப்டைல்ஸ்ல லிசார்ட்ஸ், அது கார்டன் லிசார்டா கூட இருக்கலாம், கார்டன் லிசார்டா கூட இருக்கலாம். அதுவும் இந்த ஜூவோஃபிலி கேட்டகரியில தான் இருக்கு. அப்படி என்ன இந்த உயிரினங்கள்லாம் பாலினேட்டர்ஸா யூஸ் ஆகுது, மகரந்த சேர்க்கை செய்யும் உயிரினங்களாக எப்படி அது மாறுகிறது அப்படின்னா, மலர்ல இருக்கிற ஒரு சிறப்பு பண்பு தான். அப்போ மலர்கள்ல நிறைய சிறப்பு பண்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த அனிமல்ஸ் போய் என்ன பண்ணுது, அந்த ஃபிளவர்ஸ்ல விசிட் பண்ணுது. விசிட்டிங் த ஃபிளவர் இஸ் என்ஷூரிங் த பாலினேஷன். அந்த மலர்ல போய் பார்வையிடுறது எதை உறுதி பண்ணுது? மகரந்த சேர்க்கையை உறுதி பண்ணுது. சரியா? இந்த உயிரினங்கள்ல பூச்சிகள், இன்செக்ட்ஸ் மூலமா நடைபெறுகின்ற அந்த பாலினேஷன்ங்கிறது அதிகமான மலர்கள்ல நடைபெறுது. இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிளவர்ஸ் the pollinators under the zoophily, it is by the insects. The second category, it is the birds, பறவைகள். So the pollination by the birds, it is called ornithophily. Ornithophily.
நாம் வந்து இந்த ஆர்னித்தோஃபில்லி இதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஆர்னித்தோஃபில்லி pollination by the birds is called ornithophily. Pollination by birds, it is called what? Ornithophily. And the flowers are called ornithophilous flowers. இப்போ இதுல ஆர்னித்தோஃபில்லி எந்தெந்த பறவைகள்லாம் இந்த ஜூஓஃபில்லி கேட்டகரியில நம்ம பாலினேஷன் பை பேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த பறவைகள்லாம் அந்த மலர்ல போய் விசிட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ரைட், இது வந்து சன் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பூஞ்சிட்டு அது பேரு. அடுத்து ஹம்மிங் பேர்டு, ரொம்ப சிறிய வகையில் இருக்கிற ஒரு குருவி இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம். சரியா? இந்த ரெண்டை வந்து நாம உதாரணமாக வச்சுக்கலாம். சன்பேர்டு, ஹம்மிங் பேர்டு. சன்பேர்டு, ஹம்மிங் பேர்டு அதனுடைய வேலை என்ன அப்படின்னா மலர்களில் போய் தேனை கலெக்ட் பண்ணணும். சரியா? அப்போ இந்த பறவைகள் மட்டும்தான் தேனுக்காக மலர்ல போய் கலெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா இல்லை. மூணாவதா ஒரு கேட்டகரிய கிரியேட் பண்ணிட்டாங்க. ஹனி ஈட்டர், தேனை மட்டுமே உறிஞ்சுகின்ற ஒரு உயிரினம். இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கிற அந்த ஃப்ளவர்ல போய் விசிட் பண்ணும். கலர்ஃபுல்லா இருக்கிற ஃப்ளவர். இப்போ என்னென்ன பிளான்ட்ஸ்ல எல்லாம் பொதுவா காமனா இந்த சன்பேர்டோ இல்லை ஹம்மிங் பேர்டோ இல்லை ஹனி ஈட்டர்ஸோ விசிட் பண்ணும் அப்படின்னு நாம பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ பிளான்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிளான்ட் என்னன்னு பாருங்க. பாம்பெக்ஸ் மோரி, ஸ்டெர்லிட்சியா, பிக்னோனியா, இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ பாம்பெக்ஸ், ஸ்டெர்லிட்சியா, பிக்னோனியா இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். எரித்ரினா. ஸோ தீஸ் ஆர் ஆல் the plants, okay, in which the ornithophily occurs. The pollination by birds occurs. So இதெல்லாம் என்னது? birds. சரியா? இப்போ இந்த ஃப்ளவர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன் இந்த பறவைகள்லாம் இந்த தாவரங்கள்ல போய் பாலினேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ரீசன்ஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ornithophilous flowers என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the flowers are largest, அளவில் பெரிய மலர்களாக அந்த தாவரங்கள்ல மலர் இருக்கும். largest flower. சரியா? ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டியூபுலாரா, குழல் போன்று அமைப்பு காணப்படும். இப்போ அந்த பறவைகள்லாம் பாருங்க, சன் பேர்ட், ஹம்மிங் பேர்ட், ஹனி ஈட்டர், அதுக்கெல்லாம் அந்த அழகு வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அப்போ அந்த இறக்கையை அடித்து கொண்டு அதனுடைய அழகை மட்டும் பூக்கு உள்ள, மலருக்கு உள்ள என்ன பண்ணும்? அது இன்சர்ட் பண்ணி எடுக்கும், தேனை எடுக்கும், மகரந்தத்தை சேகரிக்கும். அதனால ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? டியூபுலாரா இருக்கு. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டியூபுலார் ஃப்ளவர்ஸ், ரைட்? அண்ட் இட் இஸ் ஆரஞ்ச் ஷேட். இந்த தாளின்னு சொல்லுவாங்க. முன் காலத்துலலாம் வந்து நெல்லை சேகரிக்கிறதுக்காக விவசாயிகள் பயன்படுத்தின ஒரு மண் பாண்டம் தாளி அப்படிங்கிறது. அந்த மாதிரியான மலரினுடைய அமைப்பு அங்கு காணப்படும். டியூபுலாரா இருக்கும்,
அர்ன் ஷேப்ல இருக்கும். பொதுவா இப்படிதான் மலர்களினுடைய அமைப்பு இருக்கும். அப்போ இது வந்து சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஷேப் ஆஃப் த ஃபிளவர் டியூபுலரா இருக்கலாம், அர்ன் ஷேப்ல இருக்கலாம். இப்போ மூணாவது பாயிண்ட், 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். மூணாவது பாயிண்ட் பிரைட்லி கலர்டு. பிரைட்லி கலர்டு. பிரைட்லி கலர்டு நம்ம எதை சொல்றோம்? அல்லிவட்டமானது இந்த தாவரங்களில் மலரினுடைய அல்லிவட்டமானது மிகவும் கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கலாம், பிங்க் கலர்ல இருக்கலாம், ப்ளூ கலர்ல இருக்கலாம், yellow கலர்ல இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ரெட் ஸ்கார்லெட் கலர். சரியா? ரெட் ஸ்கார்லெட் அதாவது சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம், மஞ்சள், இப்படி ரெட் ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர், அதுதான் ரெட் ஸ்கார்லெட் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையான கலர்கள்ல அல்லிவட்டம், அல்லி இதழ்கள் இருக்கிறது தான் இந்த பறவைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்ட அல்லிகள் காணப்படுகிறது. இதுல மலரில். சரியா? அப்போ நிறைய ஃபிளார்ஸ்ல இந்த ஆர்னித்தோஃபிலி பாலினேஷன்ல ஆர்கானிசம்ஸ் விசிட் பண்ணும். சரியா? அப்ப விசிட் பண்ற அந்த உயிரினங்களுக்கு, பறவைகளுக்கு மலர்கள் கொடுக்கின்ற வெகுமதி என்ன அது பார்க்கலாம். அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலர்ஃபுல்லா இருக்கு, ஆனா என்னது இல்லைன்னு கேட்டீங்கன்னா சென்ட் இல்லை. மனம் அப்படிங்கிறது அந்த மலர்கள் பாம்பக்ஸ் மரியிலையோ, ஸ்டெர்லிஜியாலையோ, இல்ல பிக்னோனியாலையோ, இல்ல எரித்ரினா அப்படிங்கிற தாவரத்திலேயோ மலர்களில் என்ன இல்லை? மனம் இல்லை. ஆனா என்ன அதிகமா இருக்குன்னா நெக்டார். நெக்டார் produced in large quantity. அதிக அளவுல இந்த நெக்டார், பூந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், வேதிப்பொருளானது மலருக்கு உள்ளாக அதிகமாக சுரக்கப்படுகிறது. அப்போ அந்த மலருக்கு போய் மகரந்தத்தையோ, அதாவது மகரந்த துகளையோ, இல்ல தேனுக்காகவோ விசிட் பண்ற அந்த பறவைகளுக்கு கிடைக்கின்ற வெகுமதி என்னன்னு கேட்டீங்கன்னா pollen and nectar. Reward to the visitors. சரியா? This is very important point. இன்னொரு பாயிண்ட் கவனிச்சிங்களா? நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான தாவரங்கள்ல என்ன பண்ணுது? விசிட் பண்ணுது. அப்போ மலரினுடைய உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெதரி, தடித்து ஒரு தோல் போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கும். அப்பதான் the flower can withstand in a very strong impact created by the visitors. எல்லா மலர்லையும் அந்த இந்த பறவை இனங்கள் போய் விசிட் பண்றதுனால மலரினுடைய பாகங்கள் சேதமடையலாம் இல்லையா? The parts of the flower may be damaged because of the frequent visitors to collect the pollen and nectar. அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, அந்த சூழ்நிலையில வாழுறதுக்காக, the survival of the fittest, அந்த சூழ்நிலையில தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த மலர்களில் என்ன தன்மை இருக்கிறது? leathery parts. Okay, so it is very important. There are 5 different points we have discussed as a characteristic feature of the Ornithophilous flowers. So ornithophily, it is pollination by birds, so that the flowers are called Ornithophilous flowers. Example, birds க்கு பார்த்திருக்கோம், அதே மாதிரி plants க்கு பார்த்திருக்கிறோம்.
ஏன் இந்த தாவரங்கள்ல பேர்ட்ஸ் வந்து அதிகமா விசிட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அந்த மலரினுடைய முக்கிய பண்புகளாக நாம ஒரு 5 பாயிண்ட் பார்த்துக்கோம். There are 5 different points we have discussed. முதல்ல ஃப்ளார் வந்து ரொம்ப லார்ஜஸ்டா இருக்கு, அதனால ரொம்ப சிறிய அளவில் இருக்கிற அந்த ஹம்மிங் பேர்டு சின்ன சைஸ் தான், அது ஈஸியா உள்ள வரைக்கும் போயிட்டு வர முடியும். ரெண்டாவது பாருங்க, இந்த ஃப்ளவர் இஸ் அ டியூப்லார், குழல் போன்ற அமைப்பு, தாளி அப்படின்னு சொல்ற அந்த அர்ன் ஷேப்டு அப்படி இருக்கு. மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா பிரைட்லி கலர், அதிகமான நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. எது? அல்லி இதழ்கள். அது என்ன கலர்லாம் இருக்கலாம் அப்படின்னா ரெட், பிங்க், ப்ளூ, எல்லோ, ரெட் ஸ்கார்லெட், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபிளவர்ஸ், இந்த பிளான்ட்ஸோட ஃபிளவர்ஸ் வந்து தன்பால் ஈர்க்க முடியும். இட் கேன் அட்ராக்ட் so many the birds, okay, for the pollination. நிறைய பேர்ட்ஸ் விசிட் பண்ணா ஃபிளவர்ல கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கணும். அதுதான் அடுத்த பாயிண்ட். the flowers are scentless, மனம் கிடையாது, ஆனா nectar produced in large quantity. So this is the reward to the visitors. Not only the nectar, the pollen also. மகரந்த துகளும் இந்த நெக்டார்னு சொல்ற பூந்தேனும் தான் அதிகமா அந்த ஃபிளவர்ல விசிட் பண்ற அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிற வெகுமதி. அதனால அதிகமா விசிட் பண்ணும். கடைசி நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃபிளவர்ல விசிட் பண்றதுனால மலரினுடைய பாகங்கள் சேதமடையலாம். There are so many birds like this, very few we have listed here. So many birds can visit the colorful birds to collect pollen and the nectar. It may damage the floral pods. In order to withstand in the very crucial impact created by the birds which is visiting the flower, the floral pods are becoming leathery. தோல் போன்று தடித்து காணப்படுகிறது. அதனாலதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாலினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இனப்பெருக்கம், கருவுறுதல், அதுல வந்து ஃப்ரூட், கனி உருவாக்கம், அந்த டைம்ல வந்து ஃபிளார் முழுமையா சேதமடையாமல் பாதுகாப்பதற்கு என்ன இருக்கு, அந்த ஃபிளாரல் பார்ட்ஸ் வந்து தடித்து தோல் போன்ற அமைப்பை பெற்றுள்ளது. ஓகே, so this is the ornithophily. In our next class we will see another one title in the cross pollination. Thank you, students.